மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் 2 நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது. ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு 100 நாட்டிக்கல் மைல் இருக்கணும். 2க்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, 100க்கும் குறைவாக இருக்கிறதுனால, 2 நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது, ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த 2 நாடுகளும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அடித்துக்கொண்டே சாகுங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேற்று நடக்கல. பல 100 படகுகள் பிடிபட்டு வச்சிருக்காங்க. பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சி வச்சிருந்து சில பேரை விட்டாங்க, பல பேரை விடாமே விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாமல் தொடர்ந்து எங்களை போராட வைத்து கொண்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்க, யாரை கேட்டு கொடுத்தீங்க? பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான, தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து, இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் சொல்ல போனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை கொடுத்ததுதான் பிரச்சனை. இது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? இது முன்னாடிலாம் தெரியாதா உங்களுக்கு? கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க? இப்போ இன்னைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட்டு எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நாங்கள் வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மண்ணில் 70,000 கோடி அந்நிய செலவாணியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துறீங்க? எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான நில உரிமை கிடையாது. 72% மக்களுக்கு இன்னும் வரைக்கும் பட்டா இல்லாமல், நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் வாழ்றோம். ஒரு தொழில் வாய்ப்புகளை முறையாக அமைச்சு தரல. ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது. ஒரு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுக்கப்பட்டுருச்சு. நாங்கள் மீன் உலர்தலங்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பொழப்பு நடத்துவோம் அப்படின்னு பண்ணி தான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி கொடுக்குறோம். அப்படி இருக்கிற எங்களை ஏன் இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறீங்க? பிடிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க, 40 லட்சம் ரூபா அபதாரம் வச்சிருக்காங்க. படகு பழுதடைந்து போய் அங்கே போய் பிடிபட்டவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அபதாரம் விதிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஒரு நாளைக்கு வரும் கடலுக்கு போன மீன் பிடிக்க போனால் 50,000 1 லட்சம்லாம் கிடைச்சிடாதுங்க. 3000 4000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் என்னென்னா, இது அந்த கலெக்ஷன் பேட்டான்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் 100 ரூபா வச்சுன்னா அதில் இவ்வளவு ரூபா பர்சன்டேஜ் அதை எடுத்து நீங்கள் போனால் அத்தனை பேரும் பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி எங்களால் இவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியும்? அரசாங்கம் இந்த தொகையை கட்டணும், அந்த படகுகளை மீட்டி தரணும். காரைக்காலில் இருக்கக்கூடிய பகுதியில் பிடிபட்டிருக்கக்கூடிய காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையாக தரும். அந்த பிள்ளை வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான், ஒரு 27 வயது இளைஞன். அதே மாதிரி இன்னும் 2 பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இப்போ எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது. படகுல நாங்கள் முறையாக மீன் பிடிக்க முடியாது. எந்த நேரம் வேணாலும் எங்கள் படகை ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது, இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய வருத்தத்தை தருது. கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் உண்மையிலேயே கடற்படை வச்சிருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக பிடிங்க. மீன் பிடிக்கக்கூடிய கடலோர மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க? சீனாவினுடைய அதிபர் இந்தியாவிற்கு வர்றார், ஒரு பகுதியினுடைய ஒரு கடற்கரை மாவட்டத்துக்கு வர்றாருன்னு கடலில் இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிருந்தக்கூடிய கடலோடி மக்களை விரட்டினாங்க, அடித்தாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? ஏன் எங்களை இப்படி பார்த்துறீங்க? எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இது ஒரே காரணமாக இருக்குது. அதனால் அந்த மக்கள் ஒன்று கூடி நாங்கள் போராடுறோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாமல், எங்களை தள்ளாமல், எங்களை நிர்பந்திக்காமல் அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய விசைப்படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.